ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கி என்ன ஒரு டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, ரசத்துக்கு தக்காளி, வெள்ளைப்பூண்டு, சீரகம் நசுக்கி வச்சுது. அடுத்தது பார்த்திங்கன்னா வரமிளகா, சின்ன வெங்காயம், அப்புறம் பாருங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கடுகு, அப்புறம் மஞ்சள் தூள் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது என்ன ட்விஸ்ட்டுன்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரசம் வைக்க தெரியாது. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கலான்னு சொல்லி கேட்டேங்க. அவங்க என்றானா தக்காளி ஊற வைக்கணும், சுடுதண்ணில் வைக்கணும், அதில் வைக்கணும், இதில் வைக்கணும்னு நிறைய கமெண்ட்ஸு. ஆனால் அந்த ரசம் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. பெருங்காய பொடிங்க இது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எல்லாம் ஒரு ப்ளஸ்ஸு தான். ஆனால் பட் என்ன, நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்று இல்லை. கொத்தமல்லி தழை மெயின் இன்க்ரீடியன்ட் இல்லை அது. பட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? கொத்தமல்லி தழை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ நல்லா வரும்னு கரெக்டாக தெரில. பட் ட்ரை பண்ணுறேன். இந்த ரசம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ ரசம் வர்ற வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். நன்றி, வணக்கம், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.